விஜய் அவர்களுடைய அப்பா, அம்மா சங்கீதாவோட வீட்டுக்கு சென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப நடக்கிற பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வர ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தளபதி விஜய் மற்றும் சங்கீதா இவங்களோட டிவோர்ஸ் அனௌன்ஸ் ஆனதிலிருந்தே தொடர்ந்து ஏகப்பட்ட பேர் இந்த விஷயம் தொடர்பா நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணி வந்துட்டுருக்காங்க. மேலும் விஜயோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படியாவது இந்த ஒரு விஷயத்த மீடியாவுக்கு கொண்டு போகாம 2 ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள வச்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் போராடிட்டு இருக்காங்க. சங்கீதா அவர்கள விஜய் நீலாங்கரை வீட்டுக்கு வேற விடல. அது மட்டும் இல்லாம வரப்போற ஏப்ரல் 20 ஃபர்ஸ்ட் ஹியரிங் வரப்போகுது. ஸோ அதற்குள்ளாராக சங்கீதாட்ட பேசி இந்த ஒரு விஷயத்த சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு விஜய் ஃபேமிலி மெம்பர்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பா இதில விஜய் அவர்கள இன்வால்வ் பண்ணாம, விஜய் அவர்களுடைய அப்பா, அம்மா 2 பேரும் இந்த ஒரு விஷயத்தில களமிறங்கியிருக்காங்க. அவங்க ரீசென்ட்டா சங்கீதா இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று சங்கீதாவ பார்த்துருக்காங்களாமா. எஸ்.ஏ. சந்திரசேகர் மற்றும் ஷோபா இவங்க 2 பேருமே சங்கீதாவ சந்திச்சு நெறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. குறிப்பா நீங்க 2 பேருமே இந்த ஒரு முடிவுல மறுபரிசீலனை பண்ணணும். ஏன்னா உங்க 2 பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா, இப்ப மிகப்பெரிய அளவு வயசாயிருச்சு. உங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ற ஸ்டேஜ் வந்துட்டீங்க. இந்த மாதிரியான டைம்ல இப்படி ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பாதகம் தான். அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களோட அரசியல் என்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரோட அந்த ஒரு கரியருக்குமே இது மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா அமையும். அதனால இந்த ஒரு விஷயத்த நம்ம பேசி முடிக்கிறது தான் நியாயமா இருக்கும். நீங்க 2 பேருமே மறுபடியும் பேசுங்க. மறுபரிசீலனை பண்ணுங்க. ஒருவேளை 2 பேத்துக்குமே மறுபடியும் செட் ஆகாது அப்படிங்கும் பட்சத்தில் இந்த ஒரு முடிவை எடுங்க. அப்படி இல்லன்னா காம்ப்ரமைஸா வேற ஏதாவது நம்ம பண்ணலாம். அதாவது விஜய் அவர்களோட சொத்துக்கள்ல முழு பகுதி இல்ல பாதி பகுதி உங்க பேருக்கு எழுதி வைக்கிறது. அப்படி இல்லன்னா கட்சியில ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு குடுக்குறது அப்படின்னு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல சங்கீதா அவர்கள்ட்ட விஜயோட அப்பா, அம்மா பேசியிருக்காங்களாமா. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க முன் வச்சிருக்க மிக முக்கியமான விஷயம், உங்க 2 பேத்துக்குமே கல்யாண வயசுல 2 குழந்தைகள் இருக்காங்க. இந்த மாதிரியான டைம்ல நீங்க இப்படி பண்ணிக்கிறது, மீடியாக்கு செய்திகள் இப்படி போறது அப்படிங்கிறது உண்மையிலேயே அவங்களோட எதிர்காலத்த பாதிக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி சங்கீதாட்ட இந்த மாதிரியான விஷயங்கள பேசியிருக்காங்களாமா. சமீபத்தில கூட ஒரு ஆர்டிக்கல்ல சங்கீதாக்கு டிவிகேல மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வழங்கப்பட போகுது அப்படிங்கிற மாரி போட்டிருந்தாங்க. அதாவது விஜய் அவர்களோட சொத்துக்கள்ல 3/4 பங்கு அவங்களுக்கு போகணும். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் டிவிகேல மிக முக்கிய ஒரு பொறுப்பு அவங்க கையில இருக்கணும். இது 2 தான் அவங்க டிமாண்டா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. முழு சொத்து குடுக்குறதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா அவங்களோட பையன், அவங்களோட பொண்ணு தான். விஜய் சாரோட பையன், பொண்ணு தான் இருக்க போறாங்க. பட் டிவிகேல முக்கியமான பொறுப்பு அப்படிங்கிறது எந்த விதத்தில சாத்தியமாகும் அப்படிங்கிறது தெரியல. சமீபத்தில கூட விஜய் அவர்கள் தேர்தல்ல நிக்கணும் அப்படின்னா, அதற்கு சங்கீதாவோட துணை வேணும் அப்படிங்கிற மாரி நம்ம பார்த்திருந்தோம். ஏன்னா அவங்களோட சொத்து மதிப்பும் இப்ப கால்குலேட் ஆகும். ஸோ ஓவராலாவே விஜய் சாரோட மிக முக்கிய பொறுப்புகள் எல்லாமே இப்ப சங்கீதா அவர்கள் கையில தான் இருக்கு. சங்கீதா அவர்கள் என்ன மாதிரியான ஒரு டிசிஷன் எடுக்க போறாங்க? விஜய் சார் கூட என்ன மாதிரியான ஒரு ஒப்பந்தத்த கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சங்கீதா சொத்துக்கள் பக்கம் போவாங்களா? இல்ல கட்சியில முக்கியமான பொறுப்பு வருவாங்களா? மறக்காம உங்களோட தாட்ட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.